கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன், ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, ஆட்கள் அறுப்பதற்கு குறைவாய் இருக்கிறார்கள், எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் 1992 வருஷம் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த வாலிபனாகிய என்னை ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அழைத்தார். நான் ஒரு நாள் ஸ்ட்ரிட் பாப்டிஸ்ட் சபை என்று ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த சிறிய சபையிலே முதலாவது இயேசுவை தேடி அங்கே அமர்ந்த பொழுது, அங்கே ஒரு இந்து வாலிபனாக நான் இப்படிப்பட்டதான பொட்டையும் அந்த திராட்சை கொட்டைகளையும் கழுத்தில் மாட்டிக்கொண்டவனாக அங்கு அமர்ந்திருந்தேன். அங்கே வில்லியம் கேரி என்ற ஒரு குறு நாடகம் சென்று கொண்டிருந்தது. அந்த குறு நாடகத்தில் ஒரு வசனம் இப்படியாய் வந்தது. அந்த வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்கிறது எனக்கு அந்த நாட்களில் தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை கேட்ட பொழுது என்னுடைய ரோமங்கள் நின்று விட்டது, என்னுடைய மனது மிக உற்சாகம் அடைந்தது, என் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. இந்த ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று, இந்த அன்புக்கு நான் அடிமை என்று என்னை அன்றைக்கு ஒப்புக் கொடுத்தேன். அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் இந்த வேதாகமத்தை என் கையில கொடுத்தார். நான் படிக்க ஆரம்பித்தேன். அது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது அறிந்து கொண்டேன். அந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் 92வது வருஷத்திலே அன்றைக்கு வாலிபனாகிய என்னை தெரிந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் அவர் தம்முடைய கரம் பிடித்து என்னை நடத்தி இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் வட இந்தியாவிலே ஒரு மிஷனரியாக கடந்த 24 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அவர் என்னை நடக்க சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நானும் என் வீட்டார்மவென்றால் இயேசுவுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது? ஆண்டவருடைய எந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, ஒரு கணேசன் என்ற ஒரு வாலிபன், ஒரு தமிழரசன் என்ற ஒரு வாலிபன் இன்றைக்கு பவுல் தமிழரசன் என்று ஒரு மிஷனரியாக அநேக 100 கிராமங்களில் வட இந்தியாவில் சபை ஸ்தாபிக்கக்கூடியவனாய் மாற்ற என் இயேசுவால் முடியுமானால் உன்னையும் பயன்படுத்துவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ சொல்லலாம், எனக்கு திறமை இல்லை, நீ சொல்லலாம், எனக்கு பணம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. ஆண்டவருக்கு உனக்கு திறமை தேவையில்லை, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதற்கு பணம் தேவையில்லை, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதற்கு உனக்கு தேவையான தாளந்துகள் அவசியம் இல்லை. கிருபை மாத்திரம் நம்பி வா, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற உண்மையிலே தேவ கிருபை இந்த நேரத்தில் இறங்கி வருகிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்கின்ற